ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்போ நம்ம லைனிங் பிளவுஸுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் நம்ம எப்படி கட் பண்ணணுங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோவில் பேக் பார்ட்டுக்கு வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக ஸ்லீவுக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸ்லீவ் வந்து நான் வந்து எல்போ ஸ்லீவ் தான் வைக்க போகிறேன். எனக்கு அளவு ப்ளவுஸில் 10 இன்ச் வந்து கையுடைய ஃபினிஷிங் வருது. நம்ம டேரெக்டாக உடம்பு அளவில் அளந்தாலும் நம்மளுக்கு அளந்து எடுத்துக்கலாம். 10 இன்ச் வேணுமா, இல்லை 11 இன்ச் வேணுமா, இல்லை 10 இன்ச் வேணுமா, இந்த மாதிரி நம்ம அளந்து எடுத்துக்கலாம். ஆனால் கையில் வந்து நீங்கள் எல்போ ஸ்லீவ் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த கையில் இந்த மடக்கிற பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல லைட்டாக குழி மாதிரி இருக்கும். அதிலிருந்து ஒரு இன்ச் மேலே தள்ளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ப்ளவுஸை வந்து மடக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கிளாத் வந்து மடங்காமல் அழுந்தாமல் இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் கீழே வரைக்குமே வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி மடக்கும் பொழுது கிளாத் வந்து அழுந்தும் அது வந்து உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால 1 இன்ச் மேலே தள்ளி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு மடக்கும் பொழுது கரெக்டான ஹைட்டுக்கு வந்து கை வந்து தெரியும். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து மடக்கிறேன் நான் கையை, ஆனால் எனக்கு வந்து கிளாத் வந்து முட்டில் பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு கையுடைய உயரம் வந்து 10 இன்ச் ஃபினிஷிங்கில் தேவை. அந்த 10 இன்ச் கையுடைய உயரம் முடிகிற இடத்துல எனக்கு கையுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா 10 இன்ச் வருது. அந்த இடத்துல மட்டும் நம்ம கையுடைய சுற்றளவு வளர்ந்தோம்னா நம்மளுக்கு எல்போ ஸ்லீவ் வந்து ஃபிட்டிங்காக வந்துடாது. இந்த இடத்துல நார்மல் ஸ்லீவுடைய கையுடைய உயரம் எவ்வளவோ அந்த இடத்துலையும் நம்ம கையுடைய சுற்றளவு வந்து அளந்துக்கணும். அந்த இடத்துல அளக்கும் பொழுது எனக்கு கையுடைய சுற்றளவு 11 இன்ச் வந்து வருது. இந்த இடம் தான் நார்மல் கையுடைய உயரம். அந்த இடத்துல வந்து எனக்கு 11 இன்ச் வந்து வருது. இந்த 2 அளவு, இந்த கையுடைய சுற்றளவுக்கு வந்து நம்மளுக்கு 2 அளவு தேவை எல்போ ஸ்லீவுக்கு. அப்புறம் அது இல்லாமல் கையுடைய உயரம் தேவை. இந்த 3 அளவு மட்டும்தான் நம்மளுக்கு கையுடைய கை மார்க் பண்ணுறது தேவை. அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே வந்து நம்மளுடைய உடம்பு அளவு நம்ம எப்படி எடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த உடம்பு அளவு தெரிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னாலே போதும், நம்ம கையை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்து கை வந்து நான் கட் பண்ணுறதுக்கு, இப்போ நான் கிளாத்தில் கட் பண்ணும்பொழுது நம்ம வேறு மாதிரி மடிச்சு போட்டு, அதாவது நம்மளுக்கு லெஃப்ட் சைட் பக்கத்தில் நம்ம கட் பண்ணி காட்டுவோம். இதில் வந்து உங்களுக்கு நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து இங்கே உங்களை பார்த்த மாதிரி இருக்கிற பகுதியில் ஃபோல்டிங் வரணும். உங்களுக்கு லெஃப்ட் சைட் பகுதியிலையும் உங்களுக்கு ரைட் சைட் பகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பகுதியாக தான் வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட் பகுதியில் 2 கிளாத் வந்து ஓப்பனாக வரும், ஒரு கிளாத் வந்து ஃபோல்டிங்கில் வரும். ஏன்னா 2 நீங்கள் ஒரு ஃபோல்டிங்கில், அதாவது ஒரு 2 கிளாத்தாக இருக்கிற கிளாத்தை வந்து நீங்கள் மறுபடியும் இன்னொரு மடிப்பு மடித்து தான் நீங்கள் ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறீங்க. ஸ்லீவுக்கு வந்து 4 கிளாத் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 2 ஸ்லீவ் வந்து தனித்தனியாக கிடைக்கும். நீங்கள் மடித்து போட்ட கிளாத்தில் நீங்கள் லெஃப்ட் சைட் பக்கமாக நீங்கள் எண்ணி பார்க்கும்பொழுது 4 கிளாத் வந்து இருக்கணும். ஓகே, இப்போ கீழே வந்து கிளாத், அதாவது உங்களுக்கு லெஃப்ட் சைட் பக்கத்தில் கிளாத்தை வந்து நேராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேராக கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா மடிச்சடிக்கிறதுக்காக இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால 3/4 இன்ச் மட்டும் உயரம் விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோடு போட்டுக்கோங்க. குறைஞ்சது 1/2 இன்ச் உயரம் விட்டிங்கனாலே போதும். ஏன்னா மடிச்சு அடிக்க போகிறதுக்கு வந்து இது லைனிங் ப்ளவுஸ்க்கு நமக்கு 1/2 இன்ச் குறைஞ்சது இருந்தாலே போதும். ரொம்ப உங்களுக்கு ஹைட்டு ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ப்ளவுஸில் நீங்கள் வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஆனால் இந்த ஹைட் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ப்ளவுஸில் நீங்கள் 1/4 இன்ச் கொடுத்தாலும் கூடவே ஓகே தான். அது வந்து நீங்கள் அடிச்சு திருப்ப தான் போகிறீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் பைப்பிங் மாதிரியும் கூட நீங்கள் கொடுத்து நீங்கள் அடிச்சு திருப்பிக்கலாம். அந்த அப்போ வந்து உங்களுக்கு இருக்கிற ஹைட் வந்து உங்களுக்கு கம்மியாகாது. உங்களுக்கு ஹைட் வந்து பிரச்சனை வரும்போது நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்கு மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ விட்டு கோடு போட்டுக்கிறேன். இதுவே நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் இல்லாமல் நார்மல் ப்ளவுஸாக தைக்க போகிறீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்ட்ரா விடணும். அது வந்து அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் நம்ம அதுக்கு பார்த்துக்கலாம். ஓகே, இனி கையுடைய உயரம் வந்து எனக்கு ஃபினிஷிங்கில் எவ்வளோ தேவை, 10 இன்ச் தேவை. அப்போ அந்த 10 இன்ச் கூட கையை வந்து மேல் போர்ஷனில் நம்ம ஜாயின் பண்ணி தைப்போம் இல்லைங்களா, அதாவது ஷோல்டர் கூட நம்ம ஜாயின் பண்ணி இந்த இடத்துல தைப்போம். கீழே இருக்கிற கையை இப்படி கொண்டு போய் நம்ம ஜாயின் பண்ணி தைக்கும்போது 1/2 இன்ச்சை வந்து நம்மளுக்கு தையலுக்காக கிளாத் வந்து தேவைப்படும். அதனால உயரத்து கூட மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். இப்போ 10 + 6 11 இன்ச். அப்புறம் இங்கே இருக்கிற நீங்கள் 3/4 இன்ச் மேலே மார்க் பண்ணீங்களா, இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸுடைய மடிப்பு பகுதி வரக்கூடிய இடம். அதனால இங்கே இருந்து ப்ளவுஸுடைய உயரம் 11 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த தையலுக்கு உண்டான கிளாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தான் 11 இன்ச்சாக வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 11 இன்ச்சுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கிறேன். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டாச்சு. இனி இதுக்கப்புறமா நம்ம உள்வலியுடைய ஹைட் வந்து மார்க் பண்ணணும். உள்வலியுடைய ஹைட்டுக்கு வந்து நம்ம ஃபார்முலா சொல்லியிருக்கோம். உடம்புடைய மெஷர்மெண்ட்டை 10ஆல் வகுத்தா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் உள்வலியுடைய ஹைட்டு. உடம்புடைய மெஷர்மெண்ட் எனக்கு எவ்வளோ 34. அப்போ 34 10ஆல் வகுத்தேன் அப்படின்னா 3.4 வரும். ஒருவேளை 40 சைஸ் இருக்கிறவங்களுக்கு 4.0, அப்போ 4 இன்ச் வரும். அதாவது அந்த உடம்புடைய அளவுங்கிறது 2 டிஜிட்ல வரும் இல்லைங்களா, அந்த 2 டிஜிட் நம்பருக்கு இடையில ஒரு புள்ளி வச்சிங்க அப்படின்னா வேலை முடிஞ்சுது. இதே 25 சைஸ் இருக்காங்கன்னா 2.5
3.5. 35 சைஸ் இருக்காங்கன்னா 3.5 இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும். அப்ப எனக்கு 34 சைஸ் அப்படிங்கறதால 3.4 வரும். அப்ப இங்க மேல இருக்கிற கோட்ல இருந்து 3.4 எங்க கீழே வருதோ அதுக்கு நேரா ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைட்லயே அதே மாதிரி 3.4ங்கிறது எங்க வருதோ அங்க ஒரு மார்க் பண்ணிட்டு அதை வந்து ஸ்ட்ரெயிட்டா கோடு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ உள்வளைவுடைய ஹைட் நம்ம கண்டுபிடிச்சு கோடு போட்டாச்சு. இனி அடுத்தது நமக்கு தேவையானது என்ன? ஆம்ஹோல் சுற்றளவு. ஆம்ஹோல் சுற்றளவுக்கு நம்ம ஃபார்முலா சொல்லியிருக்கோம். பேக் பார்ட்ல நம்ம பேக் பார்ட்டுடைய சுற்றளவு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, ஆம்ஹோல் சுற்றளவு. அந்த மாதிரி தான் இதுக்கும் வந்து ஆம்ஹோல் சுற்றளவு சேம் தான் வரணும். பேக் பார்ட்ல என்ன ஆம்ஹோல் சுற்றளவு நம்ம அளந்து பார்க்க வரும்பொழுது வந்ததோ அதை தான் நீங்க ஸ்லீவ்ல மார்க் பண்ணும்பொழுது வைக்கணும். இப்போ ஆம்ஹோல் சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன? உடம்பு அளவை 4ஆல வகுத்து வர ஆன்சர்ல இருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆம்ஹோல் சுற்றளவு. ஆம்ஹோல் சுற்றளவு பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த நெக் வச்சாலும் சரி, போட் நெக், காலர் நெக், மிடில் நெக், லோ நெக், நார்மல் நெக், டீப் நெக், நீங்க எந்த நெக் வச்சீங்கனாலுமே ஆம்ஹோல் சுற்றளவு எல்லா நெக்குக்குமே ஒரே அளவாக தான் வரும். அதுல வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் வராது. இதே நீங்க நெக்குக்கு தகுந்த மாதிரி ஷோல்டருடைய அகலம், ஆம்ஹோலோட உயரமெல்லாம் மாறுது இல்லைங்களா, அந்த மாதிரி ஆம்ஹோல் சுற்றளவு வந்து மாறாது. ஆம்ஹோல் சுற்றளவு ஒரே அளவாக தான் வரும் நீங்க எந்த நெக் வச்சாலும். இப்போ எனக்கு வந்து நான் என்ன நெக் வச்சாலும் எனக்கு ஆம்ஹோல் சுற்றளவு இப்போ உடம்புடைய அளவை 4ஆல வகுத்தா என்ன ஆன்சர் வரும், அதுலேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ எனக்கு வந்து 34 சைஸ். அப்போ 34 வகுத்தல் 4 அப்படின்னா 8.5 இன்ச் வருது. இதுல இருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 7.5 இன்ச். அப்ப 7.5 அப்படிங்கிறது எனக்கு ஆம்ஹோல் சுற்றளவு. இதே நம்ம பேக் பார்ட்ல நம்ம இந்த 7.5 இன்ச் தான் மார்க் பண்ணிக்கிறோமா அப்படிங்கறதையும் பார்த்துக்கோங்க. இதுவே நீங்க ஒரு பிளவுஸ்ல நீங்க மார்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பிளவுஸ்க்கு சுடிதாருக்கு மார்க் பண்ணிக்கிறீங்கன்னா சுடிதாருக்கெல்லாம் அதிகமா விட்டு மார்க் பண்ணிருப்பீங்க. ஒரு 1/2 இன்ச் லூஸ் அலவன்ஸ் வந்தா எக்ஸ்ட்ரா வந்தா பரவாயில்லைன்னு. அப்ப பேக் பார்ட்ல என்ன ஆம்ஹோல் சுற்றளவு நீங்க எடுத்தீங்களோ அதை தான் நீங்க ஸ்லீவுக்கும் மார்க் பண்ணணும். ஒருவேளை பேக் பார்ட்ல நம்ம 1/4 இன்ச் சேர்ந்து வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கோம். அப்ப 7.75 விட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோ ஆம்ஹோல் சுற்றளவு. நம்மளுக்கு ஃபார்முலா படி 7.5 தான். ஒருவேளை பேக் பார்ட்ல 7.75 விட்டுருந்தீங்கன்னா அப்ப கைக்கும் நீங்க 7.75 மார்க் பண்ணிக்கோங்க. அப்ப இங்க இருக்கிற கோட்ல இருந்து நீங்க டேப் வந்து இந்த கோட் மேல நீங்க வைக்கணும். வச்சு 7.5 இன்ச் அப்படிங்கிறது எங்க வருதோ அங்க வந்து ஒரு மார்க் பண்ணிட்டு இந்த டேப் வந்து இங்கிருந்து இங்க கிராஸா தான் வச்சிருப்பீங்க. அந்த கிராஸுக்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. அப்படியே இந்த 7.5 இன்ச் கிராஸ்க்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கணும். கோடு போட்டதுக்கு அப்புறமா இந்த 7.5 இன்ச்ல பாதி எவ்வளவோ அங்க ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதாவது மொத்த ஆம்ஹோல் சுற்றளவு லென்த்ல பாதி கட்ட ஒரு மார்க் பண்ணிக்கணும். இந்த 2ஆல வகுத்தோம் அப்படின்னா பாதி கிடைச்சிரும். பாதி எவ்வளவு? 7.5ல பாதி 3.25 வரும். 3.25 கிட்ட நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அங்க ஒரு மார்க் பண்ணதுக்கு அப்புறமா அதுல இருந்து 3/4 இன்ச்சுக்கு மேல தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கணும். 3/4 இன்ச் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பொருந்தும். ரொம்ப உடம்பா இருப்பாங்க இல்லைங்களா, ரொம்ப நல்ல சதப்பற்ற ரொம்ப உடம்பா 40 சைஸ் விட தாண்டி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 இன்ச்சும் கூட வரக்கு சான்ஸ் இருக்கு. 45 சைஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு 1 இன்ச் தாராளமா மேல தள்ளி வரும். இதே ரொம்ப ஒல்லியா இருக்காங்க, இப்போ சின்ன பாப்பாங்களுக்கெல்லாம் நீங்க தைக்கிறீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சும் கூட அவங்களுக்கு மேல தள்ளி வரும். அந்த 3/4 இன்ச் தான் வரும். இல்லை ஆனா நீங்க அப்ராக்சிமேட்டா எல்லாத்துக்கும் நீங்க 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நீங்க ஆம்ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டான அந்த ஆம்ஹோல் மேல அந்த இது வந்து கிடைச்சிரும். ஓகே, அடுத்தது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச் அப்படிங்கிறது நீங்க எல்லாத்துக்கும் பொதுவா தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஆனா 1.25 ஒரு சிலருக்கு வரலாம், தள்ளி வரலாம், 1.5 வரலாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனா நீங்க நார்மலா எல்லாத்துக்கும் 1 இன்ச் வச்சுக்கோங்க. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் மார்க் பண்ணும்போது 3/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணீங்கனாலே போதும். இப்போ இந்த மார்க்கிங்ல இருந்து இந்த மார்க்கிங்க்கு நீங்க ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு ரவுண்டா கோடு போடணும். இந்த மார்க்கிங்ல இருந்து இந்த மார்க்கிங்க்கு நீங்க ஸ்ட்ரெயிட்டா கோடு போட்டுக்கலாம். ஒருவேளை ஸ்கேல் இதுல இருந்து இது வரைக்குமே உங்களுக்கு ஃபுல் லென்த் பத்துது அப்படின்னா அந்த ஃபுல் லென்த்துக்கு வச்சும் கூட நீங்க அந்த வளைவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த 7.5 இன்ச் எங்க முடியுதோ அதுல இருந்து 1/2 இன்ச் மேல தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்ப அந்த வளைவு வந்து இதுல இருந்து இது கூட கொண்டு வந்து நீங்க ஜாயின் பண்ணணும். ஆம்ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்க மார்க் பண்ணும்பொழுது ஆம்ஹோல் ஸ்கேல்ல வாலோட்ட நீட்டிட்டு இருக்கிற ஒரு பகுதி இருக்கும். அதுதான் இந்த அடிப்பக்கத்துக்கு வரணுமே தவிர மேல வளைவா வர பகுதி மேலதான் வரணும். அந்த வாலோட்ட இருக்கிற பகுதி தான் இந்த இடத்துல வரணும். அது எப்படி ஆம்ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் கட்டிங்ல வந்து சொல்றேன். இப்போ இதுல இருந்து இதுக்கு வந்து இப்படி ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து இப்படி வந்து அதை வந்து இப்படி அந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி இப்படி ஸ்ட்ரெயிட்டா பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு இது வந்து இப்படி வளைவா இந்த இடத்துல அந்த 1/2 இன்ச் வந்து இப்படி பெண்ட் மாதிரி விளைச்சு விட்டுக்கலாம். இதுல இருந்து தையலுக்கு நீங்க பேக் பார்ட்ல எவ்வளவு மேல 3 தையல் போடுறதுக்காக மேல் பக்கம் எவ்வளவு விட்டீங்களோ அதே தான் இங்கேயும் விடணும். நான் 2 இன்ச் விட்டுருந்தேன், அதனால இங்கேயும் 2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுக்கிறேன். ஓகே, ஏன் ஆம்ஹோல் உள்வளைவை இது படியே நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஆம்ஹோல் உள்வளைவு மார்க் பண்றதுக்கு இங்க நம்ம 7.5ல பாதி 3.25 எடுத்தோம் இல்லைங்களா, அது கூட இந்த 1 இன்ச் மேல தள்ளி நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கணும் இல்லைங்களா, அது இது கூட கொண்டு போய் நம்ம ஜாயின் பண்ணி விடணும்.
இந்த 1 இன்ச்ல இருந்து அப்படியே ரவுண்ட் எடுத்து இது கூட நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறமா இங்க வந்து நம்ம 3.25 இன்ச் இங்க லென்த் வருது இல்லைங்களா பாதி வரைக்கும், அந்த 3.25ல பாதி 2 விட ஒரு புள்ளி கம்மியா வரும், அங்க வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து 1/4 இன்ச் கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே இந்த 1/4 இன்ச் தான் வரும். ரொம்ப உடம்பா இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வேணா வரலாம், ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு இன்னும் கம்மியா கூட வரலாம். நம்ம எல்லாத்துலயும் சொல்ற மாதிரி தான். ஆனா பொதுவா நீங்க 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1/4 இன்ச்சை வந்து இப்படி நீங்க கீழ் பக்கமா நீங்க உள்வளைவு வந்து இப்படி கொடுக்கணும். இதுக்கெல்லாம் நீங்க மேல் பக்கமா கொடுத்தீங்க, இதுக்கு மட்டும் நீங்க அடிப்பக்கத்துல வந்து பெண்டை வந்து நீங்க வளைச்சு விடணும். அந்த மாதிரி உள்வளைவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கட் பண்ணும்போது மேல் வளைவு தான் நீங்க கட் பண்ணணும். அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கிளாத்தை விரிச்சு போட்டு ஒரு சைட்ல மட்டும் இந்த உள்வளைவு வந்து நீங்க கட் பண்ணணும். அதை வந்து நான் கட்டிங் வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். இனி அதுக்கு அடுத்தது நமக்கு கையுடைய அடிப்பக்க ஒரு சுற்றளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும். இதை நம்ம இப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அடிப்பக்கமெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து மார்க் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சைட்ல வந்து நம்ம பிளவுஸ் கூட கையை ஜாயின் பண்ணிட்டு சைடு தையல் போடுவோம் இல்லைங்களா, அப்ப மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து அப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ எனக்கு அடிப்பக்க கையுடைய சுற்றளவு எவ்வளவு வருது, பிளவுஸ் உயரம் முடியிற இடத்துல 10 இன்ச் வருது. அப்ப அந்த 10 இன்ச்ல பாதி 5 இன்ச். 5 இன்ச் பர்ஃபெக்டா ஃபிட்டிங்கா வேணும்னு கேட்கறவங்க அந்த 5 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இல்ல கொஞ்சம் ஃப்ரீயா உள்ள போய் வரணும், நம்ம பிளவுஸை கழட்டும் போது போடும்போது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் வேணா ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 5.25 வந்து இந்த இடத்துல கையுடைய சுற்றளவு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா 10/2 5, 5ல இருந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் ஆட் பண்ணி 5.25 இன்ச் வந்து இங்க மார்க் பண்ணிக்கிறேன். அதுல இருந்து தையலுக்காக இங்க 2 இன்ச் வந்து விட்டுக்கிறேன். ஓகே, இப்ப இங்க இருந்து இதுக்கு வந்து கிராஸா கோடு போட்டீங்க அப்படின்னா இப்ப இந்த மாதிரி வருது இல்லைங்களா, இதை நீங்க இப்படியே ஒரு சிலர் வந்து இப்படியே தைச்சிடுறாங்க. அதனாலதான் ஸ்லீவ் வந்து கரெக்டான ஃபிட்டிங் வந்து ஒரு சிலருக்கு வர மாட்டேது எல்போ ஸ்லீவ். ஏன்னா இந்த இடத்துல சேம் நம்ம இந்த சுற்றளவு இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. இந்த இடத்துல நம்ம நார்மல் கையுடைய உயரத்துக்கு நேரம் ஒரு சுற்றளவு வளர்ந்துருக்கோம் இல்லைங்களா, அது எனக்கு எவ்வளவு 11 இன்ச். அதாவது நார்மல் கையுடைய உயரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு குறைஞ்சபட்ச உயரமா வந்து நார்மல் நெக்குடைய சோல்டருடைய அகலம் எவ்வளவு வச்சுக்கிறோமோ அது வந்து நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப 5.25 இன்ச் எனக்கு வந்தது. அந்த 5.25 இன்ச் வச்சு நம்ம கையுடைய உயரமா எடுக்கணும். 5.25ங்கிறது ஒரு 6 இன்ச் கூட நார்மல் கையுடைய உயரம் வருதுன்னு வைங்க. மேல இருந்து அந்த 6 இன்ச்சுக்கு நேரம் என் கையுடைய சுற்றளவு எவ்வளவு 11 இன்ச். அந்த 11 இன்ச்ல பாதி 5.5 இன்ச். அந்த 5.5 இன்ச் கூட ஒரு 1/4 இன்ச் வேணா நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்ப 5.25 இன்ச் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணணும். இந்த நார்மல் கையுடைய உயரத்துக்கு நேரம் ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த இடத்துல எனக்கு கையுடைய சுற்றளவு எவ்வளவு 5.25 எங்க வருதோ அங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 5.25 உள்ள தள்ளி வருதுன்னு வைங்க. இப்ப நீங்க ஸ்ட்ரெயிட்டா போட்டுருக்கிற கோட்ல இருந்து உள்ள தள்ளி வருது அப்படின்னா அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இவ்வளவு லூஸ் இருக்கு இல்லைங்களா கிளாத், அதனாலதான் உங்களுக்கு பிளவுஸ் இந்த இடத்துல ஃபிட்டிங்கா இருந்தாலுமே ஒரு சிலருக்கு இங்க வந்து லூஸா இருக்கும், பாக்கிறதுக்கு எல்போ ஸ்லீவ் உடைய ஃபிட்டிங் வந்து வராது. இதே நல்லா கை வந்து நல்லா உருண்டையா நல்லா உடம்பா இருக்கிறவங்களுக்கு நல்லா உருண்டையா சதைப்பற்றா இருக்குதுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வந்து தையல் வரும். இங்க இருந்து இங்க நம்ம அளந்து பார்த்தாலும் அதே கோட்டுக்கு மேலேயே அந்த சுற்றளவு வந்து வரும். அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வரவங்களுக்கு அப்படியே விட்டுக்கலாம். ஆனா கம்மியா வரவங்களுக்கு அப்ப நம்ம இப்படிதான் தையல் போடணும். தையல் போடும்பொழுது இங்கிருந்து இப்படி போடணும். இப்படி வி ஷேப் மாதிரி தையல் வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் 3 தையல் இப்படி போட்டுருங்க. 2-3 தையல் போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறமா லாஸ்டா இந்த அகலம் நீங்க அளந்து பார்த்து உள்ளுக்குள்ள வளைச்ச மாதிரி இன்னொரு தையல் வந்து போட்டு விட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த தேவையான ஃபிட்டிங் வந்து கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்ல இனிமே நம்ம டீடைல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்ததா வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் உடைய கட்டிங் வீடியோ, பெல்ட் உடைய கட்டிங் வீடியோ எல்லாம் அப்புறம் நம்ம பார்க்கலாம்.